செகண்ட் இருங்க. ஆஹ், எவ்வளவு நேரமா? ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சாமா? இன்னும் 1 ஹவரில் முடிக்கணுமாண்ணா? பறக்குது டைம். இருங்க, நான் வந்து இதை கேமராவை கொஞ்சம் நகட்டிட்டு நான் திரும்ப வந்துடுறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சௌந்தர்யாவுக்கு அனுப்பி விட்டுறேன். சௌந்தர்யா உங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்றது வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க, எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் போல ரொம்ப லைட் ப்ளூவும், லைட் ப்ளூனா இது நம்ம வந்து தண்ணி ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணுறது இல்லை. லைட் ஆக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வாட்டரியாக தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து வாட்டரியாக தான் வைக்கிறேன். என்ன செய்கிறோன்னா, இப்போ நான் வைக்கிறதெல்லாம் வந்து ஒபேக்காக வந்து வந்துடும். காய காய உங்களுக்கு வந்து ஒயிட்னஸ் வர ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ போஸ்டர் கலரில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ மீன் குவாஷில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, போஸ்டர் கலரில் வந்து பிளெண்டு பண்ணுறது கஷ்டம். அந்தந்த கலரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பேப்பரில் வச்சதுக்கப்புறம் பிளெண்டு பண்ண முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. இங்கே நான் வந்து சில இடங்களில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ப்ளூ வைக்க போகிறேன். கொஞ்சம் க்ளவுடும் வந்து வைக்க போகிறேன்னா சில இடங்களில் ப்ளூ வைக்கிறேன்னா பார்ப்போம். அது ப்ளூ வச்சது வந்து யூஸ் ஆச்சுன்னா யூஸ் ஆகுது, யூஸ் ஆகலைன்னா யூஸ் ஆகலை. ஏன்னா இப்போதைக்கு நான் வச்சா தான் மேலே நான் கலர் வைக்கிறப்ப அந்த ப்ளூ இருக்கா இல்லையான்றது வந்து யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும். என்னுடைய கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், என்னுடைய பேச்சு நின்றுச்சு அப்படின்னா, நின்றுச்சு இல்லாட்டி தடுமாறுச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து கேமரா ரொம்ப கிட்டக்க இருக்கு, பேப்பருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. எனக்கு பேப்பரை பார்க்கறதே கஷ்டமாக இருக்கு. கவனிக்கிறீங்களா? குனிஞ்சு நான் அதுக்கு கீழே வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளையாக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? பேப்பர் இது காயவும், தண்ணி காயவும் வெள்ளையாக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஷைனிங், ஒயிட் கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல லைட்டோடைய ஷைனிங் அது. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், க்ளவுடு மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒயிட்டு கொஞ்சம் போல் எடுத்து வைக்க போகிறேன். ஒயிட்டு கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன். ஃபுல் ஒயிட் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் எங்கே இருக்கும்? ஒயிட் வந்து மேலே தான் இருக்கும் இல்லையா? ஒயிட் வந்து கீழே வராது, ஒயிட் வந்து மேலே தான் இருக்கும். ஏன்னா லைட் படம் கீழே வந்து டார்க் டோன் ஒன்று வரும். டார்க் டோன் எப்படி வைக்கிறதுன்றது யோசிப்போம். நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், இங்கே வந்து பிளெண்டிங் பண்ணுறது ஈஸி. பிளெண்டிங் பண்ணுறது ஈஸி அப்படின்னா, கலர் வச்சுட்டு ஒரு கலர் வச்சுருக்கீங்க, பேப்பர் கலரோட மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி 2 கலர் வச்சுருக்கீங்க, அந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படின்னா கலர் வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். போஸ்டர் கலரில் செய்ய முடியாது இல்லையா? அது போஸ்டர் கலர் செஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? போஸ்டர் கலரில் செய்கிறது கஷ்டம் இல்லை, பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
இதில் blend பண்ணுறது ஈஸி. எப்படி பண்ணுறேன், நான் blend பண்ணுற ஐடியாவில் தான் கலரிங் வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். ஒரு A3ல லேண்ட்ஸ்கேப் செய்கிறதா இருந்தால் அதுவும் டெமோவும் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப் செய்கிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லாருமே டீச்சர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை தெரியும் எப்படி டைம் ஆகும்னு. அதனால நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இதை சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்ய போகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த லைட்டர் ஆக்குறேன். அதாவது இந்த பேப்பருடைய க்ரீன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சலாக இருக்கும். கம்ப்ளீட்டாக க்ரீன் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ண மாட்டேன். நம்ம பேஸ்டல் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணணுன்ற தேவையில்லை இல்லையா? லேசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது வந்து புரிய வச்சுட்டோம்னா பேப்பர் கலர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து தப்பிதமாக தெரியாது. இன்னும் வெறும் ஒயிட்டை வச்சு தான் இன்னும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரொம்ப நேரம் வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுல்ல? இல்லை, ஆஃப் பண்ணல. க்ளீனாக வந்துச்சு, அதனால லேசாக திறந்து விட்டேன். இங்கே வீட்டில் எங்கள் கதைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். காவேரி வாட்டர், நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். காவேரி வாட்டர் இப்போ தான் எங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது ட்ரையல் ரன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தண்ணி வந்து குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் சமயத்தில். அதனால கேர்ஃபுல்லாக அதை பார்த்து பிடிக்கணும். யாராச்சும் ஒருத்தர் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ அது காயட்டும். அந்த இடம் காயட்டும். நம்ம வந்து மற்ற கலர்ஸ்க்கு போயிடுவோம். ஒரு எல்லோ ஆக்கர் எடுத்து, எல்லோ ஆக்கர், ப்ரௌன், ப்ளூ எடுத்து நான் இந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். இப்போ அந்த இடத்த ஒரு ப்ரௌன் எடுக்கிறேன். ப்ரௌனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரே ஒன்று கொண்டாடுறேன். ஒரு கிரே ஒன்று கொண்டு வரேன். ப்ரெஷ்ஷை கீழே வச்சுட்டு அப்படி தூக்குனீங்கன்னா ஒரு ட்ராப் கலர் வந்து விடும் இல்லையா? அது வந்து ஒரு டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணிட்டே வந்துருங்க. நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும். பர்ஸ்பெக்டிவ்ல 3 விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒன்று வந்து லைன் பர்ஸ்பெக்டிவ். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் seem to become smaller as they recede from us. ஒரே சைஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மை விட்டு தூரத்தில் செல்ல செல்ல சிறியதாவது போல் தோற்றமடிக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து கலர் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று சொல்லுவோம். ஒரே கலர் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம விட்டு தூரத்தில் போக போக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிற மாதிரியும், மங்குறது மாதிரியும், கலர் வந்து கொஞ்சம் ப்ளூ ஆகிற மாதிரியும், கொஞ்சம் டர்ட்டி ஆகிற மாதிரியும் தெரியும் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மூணாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது வந்து ஒரே கலர் உள்ள பொருட்கள், ஒரே கலர் உள்ள மேட்டர்ஸ் தூரத்தில் போக போக கலர் வந்து குறையிற மாதிரியும், ஒரே டெக்ஸ்சர் உள்ள பொருட்கள், சாரி நான் இந்த கான்சென்ட்ரேஷனில் டெக்ஸ்சரை வந்து கலர்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருக்க ஸ்ட்ரோக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. தூரத்தில் போக போக ஸ்ட்ரோக் வந்து சிறுசாக்கிட்டே போகிறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தடுமாறுது. சரியா? அப்போ
டெக்ஸ்சர் எடுத்துக்கிட்டோம்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, டெக்ஸ்சரும் கான்ட்ராஸ்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ கான்ட்ராஸ்ட் வந்து தூரத்தில் போக போக குறையும். லைட் எல்லாம் டார்க் ஆகிட்டு லேசாக டார்க் ஆகும், டார்க் வந்து லேசாக லைட் ஆகும். சரியா, சரிதானே நான் சொல்கிறது? இங்கே பாருங்கள், அப்போ டெக்ஸ்சர் இல்லாமே போயிருச்சாங்க. அங்கே தூரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு போனதும் டெக்ஸ்சர் இல்லாமே போயிடுச்சு, கலரும் லைட் ஆகிட்டே போயிடுச்சு. சரியா, நான் இந்த சைடு அந்த சைடும் வந்து லேசாக டார்க் வைக்கிறேன், இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டோ முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கோ அங்கே இல்லை. இப்போ கொஞ்சம் போல் எல்லோ ஆக்கர் வச்சு தரையில் தூசி இருக்கிற மாதிரி, மணல் இருக்கிற மாதிரியும் தூசி ரோடில் தார் ரோடு மாதிரி தெரியுது இல்லையா. சௌந்தர்யா சார்கிட்ட சொல்லி, சௌந்தர்யா இல்லையா, சௌந்தர்யா இருக்கியாமா? இல்லை, சரி. இல்லை, என்ன யோசிச்சேன்னா சார்கிட்ட சொல்லி இன்பர்சன் கிளாஸ்ன்னு வைக்கணுமா. அதாவது ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் நேரில் பார்த்துட்டு செய்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொல்லணுமா. ஆமாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து மணல் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். நான் வந்து முதல்ல வந்து அது சைஸை சிறுசாக்கிட்டே போயிடுறேன். கிட்டத்தட்ட அதே கலர் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா, அங்கே தூரத்தில் போகப்போ சைஸு சிறுசாகிட்டே போயிடுச்சு. இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் அங்கெல்லாம் வந்து அந்த அந்த மணல் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கெல்லாம் வயல் வரப்பு இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி புல் இருக்கிற மாதிரியோ போடுறது அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல அங்கே மணல் இருக்கிற மாதிரி செஞ்சிடறோம். இல்லை, எதுக்காக வந்து நம்ம இன்பர்சன் கிளாஸ் வைக்கணும் அப்படின்றேன்னா, என்ன தான் இருந்தாலும் நேரில் உட்காந்து நம்ம பேசிட்டு செஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதில் இல்லை. இது வந்து நம்ம டச்சில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ரெண்டு சைட்லேயும் மணல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறேன். சரியா, இப்போ இங்கே உள்ளேயும் இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா என்ன செய்கிறேன்னா, ஒரு எல்லா வண்டியும் நம்ம போகிற வண்டிகள் ஃபுல்லாக பைக்கை தவிர மீதி வண்டிகள் எல்லாமே 4 சக்கரம் இருக்கிறதா இல்லையா. மாட்டு வண்டியாக இருக்கட்டும், மாட்டு வண்டியாக இருந்துச்சுன்னா 4 சக்கரம் இருக்காது, 2 சக்கரம் இருக்கும், 2 பேரலாக இருக்கும். பைக் மாதிரி இல்லாமல் 2 பேரலாக இருக்கும். அப்போ இந்த 2 ட்ராக் வரும், 2 ட்ராக் வரும். அந்த 2 ட்ராக்குமே பர்ஸ்பெக்டிவில் போயிட்டுருக்கும், 2 ட்ராக்குமே டல் ஆகிக்கிட்டே போகும் இல்லையா. அப்படியே போய் அங்கே போய் காணாம போயிடுது, அங்கே போய் காணாம போயிடுது. நான் வந்து இந்த இடத்த என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் போல் ஒயிட் வச்சு பக்கத்தில் வந்து அதை கொண்டு வர போகிறேன். பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டும் இருக்கு, கொஞ்சம் டார்க்கும் அப்புறம் கொடுப்பேன். இந்த இடத்துல கொஞ்சம் போல் லைட் கொடுக்குறேன், அதே லைட் நான் இங்கேயும் கொடுத்துட்றேன். மேலே தான் லைட் இருக்கும், கீழே டார்க் இருக்கும் இல்லையா. மேலே தான் லைட் இருக்கும். ஏன் மேலே லைட் இருக்கும், ஸ்கைல இருந்து தான் லைட் வருது, அப்போ மேலே தான் லைட் தெரியும். இங்கே கொஞ்சம் லைட்டர் ஆக்குறேன். இப்போ காய காய உங்களுக்கு வந்து இதெல்லாம் நல்ல லைட் ஆயிரும் பாருங்க. ஓவராலாக ஒரு சின்ன பிளெண்டிங் ஒன்று கொடுத்தோம்னா முன்னாடி நல்ல
மணலில் வந்து கிளியராக தெரிகிற மாதிரியும் தூரத்தில் போக போக சரியாக தெரியாத மாதிரியும் ஆயிரும். சரியா? இப்போதைக்கு அது செட் ஆயிடுச்சு. இனி அடுத்து இப்படியே கையை விட்டுறலாம் போல இருக்கே. ம் சரி, இப்போ அடுத்து வந்து அந்த மலைகளை ஃபில் பண்ணிடுவோமா? அந்த மலைகளுக்கு என்ன செய்வோம்? மலைகளுக்கு கொஞ்சம் ப்ளூயிஷ் வயலட் கொடுப்போம். ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்கும், பிரைட்டாக இருக்காது, லைட்டாக இருக்கும். லைட்டாக மாத்திரம் இல்லாமல் டல்லாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் போல பேர்ட்ஸ் ஏனாவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேர்ட்ஸ் ஏனாவும் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம். பேர்ட்ஸ் ஏனாவும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் வந்து ப்ளூ எடுக்கிறேன். கிரிம்சன் என் பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் போல் கிரிம்சன் எடுக்கிறேன். பேர்ட்ஸ் ஏனா கொஞ்சம் எடுக்கிறேன். பேர்ட்ஸ் ஏனா வந்து கலரை வந்து டல் ஆக்குது. ஏன்னா தூரத்தில் இருக்க போது மலை. அப்போ மலை தூரத்தில் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் எப்படி காட்டுறது? டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்கு ஒன்று லைட் ஆகணும், ப்ளூ ஆகணும், டல் ஆகணும், இல்லையா? அந்த டல் ஆக்கிறதுக்கு தான் பேர்ட்ஸ் ஏனா யூஸ் பண்ணுறோம். அந்த மரங்களை கொஞ்சம் விடுறேன், ஃபுல்லாக விட முடியாது, நம்ம ஓரளவுக்கு விடுறேன். இப்போ அந்த க்ரீன் பேப்பர் இருக்கிறதுனால நான் இந்த க்ரீனை விடுறது வந்து அந்த இடத்துல வந்து பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி, பிளான்டேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன டிக்ரீஸ் பண்ணணுன்றதை பிளான் பண்ணுவேன். போஸ்டர் கலர் வந்து டார்க் கலர் வந்து லைட்டாகவும், லைட் கலர் வந்து இன்னும் லைட்டாகவும் ஆகும். எல்லாம் ஓவராலாக லைட் வந்து ஜாஸ்தி ஆயிடும். சரியா? சில மரங்களை விடுறேன், சில மரங்களை விடலை நான். இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பெரிய மரங்களை விடுறேன், கலர் பேக்ரவுண்ட் கலர் வைக்காம. சின்ன மரங்களை விடணுன்ற தேவை இருக்காது, ஏன்னா அவ்வளவு டெக்ஸ்சர் இருக்காது அதில். இப்போ இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேகம் மூட்டமாக இருக்கிறதுனால எந்த சைடில் இருந்துமே லைட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்து வரல. ஓவராலாக கலர் வந்து கசிஞ்சிட்டு இருக்கிற, லைட் வந்து கசிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம அதே அட்மாஸ்பியரை வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். கலர் வந்து பிளேட்லேயே குயிக்காக காய ஆரம்பிக்குது. யூஸ்வலாக அவ்வளோ தூரத்துக்கு பெங்களூரில் காயாது, இன்னைக்கு என்னமோ ஏகப்பட்ட ஸ்பீடு காயுது. இங்கே வந்து கொஞ்சம் நான் கிரிம்சனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஒரே கலர் வந்து அப்படியே ஓவராலாக ஃப்ளாட்டாக கலர் ஒரு கலர் எடுத்தோம், மிக்ஸ் பண்ணோம். எப்படி ஒரு காய்கறிகள் இந்த குழம்பு அது கிச்சடியெல்லாம் செய்வோம்ல, பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு கிண்டு கிண்டி எல்லா இடத்துக்கும் அதே க்ரீனு அதே ப்ரௌனு அதே ப்ளூ வைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அங்கங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்தான்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நேரில் உட்காந்துருந்தோம்னா இப்போ நான் கேள்வி கேட்டுட்டு அப்படி இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆமாம் சார்னு சொல்லுவீங்க. இல்லை சார்னு சொன்னீங்கன்னா ஏன் இல்லை அப்படின்னு கேட்பேன். இப்போ ஒன்றுமே கேட்க முடியல, நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஆ கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன்றீங்களா? சரிங்க. என்னன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வாட்டர் கலருடைய டெக்னிக்கும் கிடையாது, அக்ரிலிக்குடைய டெக்னிக்கும் கிடையாது. அக்ரிலிக்கும் ஆயிலும் கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக் தான் இல்லையா? அக்ரிலிக்குடைய டெக்னிக்கும் கிடையாது, வாட்டர் கலருடைய டெக்னிக்கும் கிடையாது. ஒரு ஒரு லேயராக கட் பண்ணி ஒட்டிட்டு வர்ற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த அளவுக்கு இது கொண்டாந்துட்டோம். இந்த அளவுக்கு கொண்டாந்துட்டோம். கொண்டாந்துட்டு கொஞ்சம் போல் நான் அந்த எல்லோ ஆக்கரையும் ரெட்டையும் வச்சு அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அந்த ஒரு ப்ரௌன் ஷேட்ஸை கொஞ்சம் கொண்டாந்துடுறேன். ரொம்ப டார்க்காக போச்சு. இப்போதைக்கு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக டச்சப் பண்ணி விடலாம். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு மணி நேரம் ஆக போதுமா அதுக்குள்ள? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இருப்பாங்களா சௌந்தர்யா, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணி ஆகணுமா? நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். அது என்னடான்னா அது காம்ப்ளிகேட்டடாக போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஃபைன். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமா? இப்போ அந்த வீடு ஒன்று வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த ஓடை வரைஞ்சிருவோம். இப்போ நீங்கள் என்ன கலர் வச்சாலும் கொஞ்சம் போல் ஒயிட் மிக்ஸ் பண்ணி தான் வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பேரண்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை வந்து உங்கள் கலரோட மிக்ஸ் ஆகி, இப்போ நான் வந்து ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட்டும் எல்லோவும் மாத்திரம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன்னா கீழே இருக்க க்ரீனோட சேர்ந்து ப்ரௌன் ஆகிடும். சரியா? அப்போ அந்த ப்ரௌன் வந்து அந்த ஓடோடைய ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணாது இல்லையா? அதனால கொஞ்சம் போல் ஒயிட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கலர் வந்து ஒப்பேக்காக இருக்கும். திரும்ப வந்து இன்னொரு ஒரு ரவுண்டு போவேன் இது மேலே. போயிட்டு அங்கே அந்த சுவர் இருக்கிறத வந்து ஒயிட் தான் வைப்போம் இல்லையா? ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி வைப்போம் இல்லையா? வெள்ளை அடித்த மாதிரி. அப்போ வெள்ளைன்றது வந்து வெள்ளை வெள்ளையர் நம்ம அடிக்க மாட்டோம். ஒன்று காவி அடிப்போம் மஞ்சள் கலர், அப்படி இல்லாட்டி சிவப்பு கலர் காவி அடிப்போம், அப்படி இல்லாட்டி லேசாக நீளம் கலந்த வெள்ளை. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால
லேசாக அப்படி படிக்கட்டு அப்படிலாம் இருக்கிற மாதிரி லேசாக அப்படியே அப்படியே காட்டிட்டு விட்டுறது பெட்டர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அங்கே எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளையாக போகுதுன்னு எனக்கு தெரியல. அது ஓட்டில் கொஞ்சம் போல் சிவப்பு கலரில் வெள்ளை மிக்ஸ் பண்ணி, கிரிம்சன் தான் இருக்குது, வேர்மிலியன் கிடையாது இந்த பாக்ஸில். அதனால் கிரிம்சனையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி அதாவது டெஃபினட்டாக இருக்க முடியாது இல்லையா, ரொம்ப நல்ல டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால கிளியராக தெரியாது. அதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், டெக்ஸ்சர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியராக தெரியாது. அதனால் ஒரு ப்ரெஷ்ஷை வந்து பக்காவாக ஓட்ட முடியாதுங்க. லேசாக அப்படியே தொட்டும் தொடாமலும் அப்படியே தான் ஓட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. டார்க் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த என்ன செய்யணுன்றது பார்த்துக்குறோம். அந்த வீட்டுக்குள்ள வந்து டார்க் ஆக்கிறத வந்து அப்புறம் செஞ்சுக்கிடுவோம். இப்போ முதல்ல வந்து பக்கத்தில் வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம டார்க் ஆக்கு லைட் ஆக்கிறத செஞ்சு பார்த்துருவோம். சரியா? இப்போ பக்கத்தில் வந்து நான் எல்லோ வைக்க போகிறேன். ஒரு பிரைட் எல்லோ வைக்க போகிறேன். ஒரு பிரைட் எல்லோவும் ஒயிட்டும் வேணும் எனக்கு. ஒயிட் கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கலர் வந்து எஃபெக்ட் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோமா? ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லாட்டி இல்லை எடுத்துடுறேன். இல்லை எடுத்துட்டு அட்லீஸ்ட் நான் ஃபேஸ்புக்லேயாச்சும் போடுவேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் கேமராவை தள்ளி வச்சுக்கிறேன். சரி, ராமச்சந்திரன் சார்கிட்ட தான் கேட்கணும். இல்லை எப்படி வருது அப்படின்றது. அப்படியா? ஓகே. டைம் வேணும். பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ ராமச்சந்திரன் சார் பேசவும் டக்குன்னு வந்து கேமரா அங்கே போயிடுச்சு. அதனால தான் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. சரியா? ஓகே. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், எல்லோ வந்து வைக்க போகிறேன். எல்லோவும் ஒயிட்டு எடுத்து வைக்க போகிறேன். அவர் ராமச்சந்திரன் சார் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம், கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி வந்துருச்சு எனக்கு. சரியா? இந்த சைடில் லேசாக வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வேணான்னு பார்க்குறேன். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு மீறி பிரைட் ஆகுது அது. சரியா? அப்போ க்ரீன் வைக்கிறேன். பாருங்களேன், அதாவது இப்போ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் செய்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை. எனக்கு இந்த இடத்துல இந்த கலர் வச்சா இப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை மாத்திரம் நான் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குற முயற்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இதை வந்து இப்படி வச்சு பார்க்கலாமா அப்படின்றத வந்து நீங்களும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ நான் செஞ்சால் தான் நீங்கள் செய்வீங்க அதை. அதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல இந்த கலரை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இந்த கலர் வச்சா எப்படி இருக்கு, இங்கே பாருங்களா கொஞ்சம் க்ரீனிஷாக வச்சோம் அப்படின்னா இதுவும் பிரைட்டாக தான் போகுது. இதுவும் பிரைட்டாக தான் போகுது. ஆனால் ஓரளவுக்கு கண்ட்ரோலபிள் பிரைட். வேணும்னா அந்த கலரை வந்து நான் மேலே வச்சுக்கிடுவேன். கடைசியில் மேலாப்பில் அதை நான் அந்த கலரை வச்சுருவேன்.
கொஞ்சம் போல் ஒயிட் கேட்குது அந்த கலர். எல்லோ ஆக்கரும் கொஞ்சம் லெஸ் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு கலர் எடுத்தோம் அப்படின்னா நிறைய அந்த கலரை மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்தையும் அப்படி வைக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல கலர் மாறும் இல்லையா? இயற்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல இந்த கலர் வருது அப்படின்றப்ப அதே மரத்தில் அதே அளவுக்கு க்ரீனாக இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஆ, அது அப்போ அந்த அந்த வித்தியாசத்தை லேசாக காட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த இந்த ரெண்டு செடியும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அதே அளவுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி போடலாம். ஆ, இப்போ அடுத்து போனதே கொஞ்சம் கலரை வந்து வேரியேஷன் ஒன்று வந்துருச்சு. இந்த அளவுக்கு பிரைட் க்ரீன் கிடையாது அது. இங்கே டெக்ஸ்டரும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா? கொஞ்சம் டெக்ஸ்டர் குறைஞ்சிருச்சு. அந்த க்ரீனை இங்கேயும் கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ அந்த மரத்துக்கு அடுத்த மரத்துக்கு போகிறேன். அடுத்த மரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்துட போகிறேன். லெஃப்ட் சைடுக்கு வந்து க்ரீனு எல்லோ, அதாவது லெமன் எல்லோ க்ரீன் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுப்பேன். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பென்சில் டிராயிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இப்போ அந்த கலர் எப்படி வேலை பார்க்குதுன்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து டார்க்குக்கு போகிறேன். நான் அடுத்து டார்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து லைட் டோனையும் டார்க் டோனையும் வச்சுட்டேன்னா மீடியம் டோன் எவ்வளோ வரப்போகுதுன்றது எனக்கு ஒரு ஐடியா வந்துடும். லேசாக அப்படி தேய்ச்சி விடுறதே நம்ம அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு தேய்ச்சி விட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தேய்ப்போம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புல்வெளி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா புல்வெளி இப்படி தான் தெரியும் அப்படின்ற ஐடியாவுக்கு தேய்ச்சேன்னா அங்கே புல்வெளி இருக்கிற மாதிரி இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இடத்துல புல்வெளி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டார்க் க்ரீனுக்கு போகிறேன். டார்க் க்ரீனுக்கு என்ன செய்யணும்னா பர்ட் சியனாவும் டார்க்கஸ்ட்டுக்கு பர்ன் சியனாவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ டார்க்கஸ்ட்டு நான் வைக்க மாட்டேன். அது எனக்கு டார்க்கஸ்ட் வைக்கிறதுக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி டார்க் வைக்க போகிறேன். என்ன க்ரீனு எங்கிட்ட இருக்கிறது வந்து விரிடியன் க்ரீன் இருக்குது. விரிடியன் க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி டார்க் ரெடி பண்ணேன். பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் டல்லாக்கிறதுக்காக பர்ன்சியன் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து நான் வந்து டார்க் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு டார்க் இவ்வளவு இருக்குன்றது வந்து தெரியும். அந்த இடத்துல புல் இருக்கிறதுக்காக அந்த சின்ன சின்ன கோடுகள் போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் டார்க்கும் வைப்பேன். இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டார்க் இது. வேணும்னா இன்னொரு டார்க் வைக்கலாமே தவிர இப்போதைக்கு தான் ஹையஸ்ட் டார்க்.
இப்போ என்னுடைய ப்ரெஷ் ஸ்ட்ரோக் அப்படி போக போக ப்ரெஷ்ஷில் கலர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ டார்க் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்குது. டிஸ்டன்ஸ் போகிறத காட்டிடலாம். இப்போ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா ஒயிட் மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் போல் தண்ணி கலந்துக்கிறலாம். குவாஷில் அதுதான். குவாஷில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வைக்கலாம். போஸ்டர் கலரில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. போஸ்டர் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. போஸ்டர் கலரில் அந்த திக்காக ஒப்பேக்காக தான் வச்சாகணும். வேற எப்படி நீங்கள் வைக்க முடியாது. வேற குவாஷில் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வச்சுக்கிடலாம், ஒப்பேக்காகவும் வச்சுக்கிடலாம். எந்தெந்த இடத்துல பனைமரம் போட்டேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி எந்த இடத்துல பனைமரம் போடணும்னு இப்போ தோணுதோ அப்படி தான் செஞ்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் இதுக்கு வர்றப்ப, சென்னைக்கு வர்றப்ப ஞாயிறு சார் இல்லையா, சரி நெக்ஸ்ட் டைம் சென்னைக்கு வர்றப்ப நான் பேசிகிட்டே இருக்கேன். நீ நீ வந்து நீனாலே கேமரா ஷிஃப்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இதை எடுத்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றேன். லேப்டாப்பை கேலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா லைட்டாக தெரியுது. அதாவது ட்ரான்ஸ் என்ன சொல்கிறது, ஃப்ளாரசன்ட் கலர் வச்ச மாதிரி தெரியுது என்னுடைய ஸ்க்ரீன். அதனால் அதை செக் பண்ணணும் ஒரு தடவை. இவர்கிட்ட கொடுத்து, நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். ஏற்கனவே க்ரீன் இருக்கிறதுனால என்ன வசதியாக இருக்குன்னா, நான் வந்து பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் ஏற்கனவே இருக்குது எனக்கு. அந்த க்ரீனை யூஸ் பண்ணிவிட்டு அதை மீடியம் டோனாக யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிவிட்டு டார்க் க்ரீனும் லைட்டஸ்ட் க்ரீனும் வச்சேன்னா போதும் எனக்கு. இப்போ சரி. இப்போ அந்த மரம் வந்து பனைமரம் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ பனைமரம் மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அதை செட் பண்ணி பார்த்துட்டோன்னா, ஒரு பனைமரத்தை பார்த்துட்டோன்னா இன்னும் டார்க் வேணும். இன்னும் ஒரு டார்க் வருது. ஒரு பனைமரத்தை பார்த்துட்டோன்னா, டீட்டெயில்டாக செஞ்சுட்டோன்னா, அடுத்த பனைமரம்னா ஈஸியாக வந்து இப்படி தான் செய்யணுன்ற ஒரு ஐடியா வந்துடும். இருங்க, இன்னும் ஒரு டார்க் வர்றப்ப அது செட் ஆகிடும். சரியா? இப்போ நான் அடுத்த டிஸ்டன்ஸுக்கு போக போகிறேன். அடுத்த டிஸ்டன்ஸுக்கு போக போகிறேன்னா அதே க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லோ ஆக்கரோ பேர்ன்ஸ் ஏனாவும் மிக்ஸ் பண்ணி அந்த கலரை வந்து கொஞ்சம் டல் ஆக்கிக்கிறேன்.
குவாஷ் நீங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் செய்வீங்க, கட்டாயமாக செஞ்சு தானே ஆகணும், அதுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. குவாஷ் நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ நான் செய்கிற மாதிரி இப்போ வந்து இது செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு, அதனால இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து டைம் எடுக்காமல் செய்கிறேன். மீனிங் காய விட்டு தான் இது செஞ்சாகணும். காய விடாமல் செஞ்சீங்கன்னா அந்த எஃபெக்ட் வரவே வராது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி விடாமல் செஞ்சாலுமே அந்த மெத்தடு அந்த எஃபெக்ட் வர்றதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றது வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தூரத்தில் வயல் வரப்புகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுவோம். அப்போ என்னமோ டீட்டெயில்டாக நிறைய செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரியா? இப்போ அந்த இடத்துல வந்து தூரத்தில் மரங்கள் இருக்கு. அது அந்த மரங்கள் அப்படியே வந்து அப்படியே இங்கே கண்டினியூ ஆகுது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள்லையும் லேசாக அப்படியே டச் பண்ணி விடுறோம். அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற மரங்கள் பெரிய பெரிய காடே இருக்காங்க. இப்போ நான் மரம் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட செய்யும்போது அந்த இடத்துல மரம் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து ப்ரெஷ்ஷை வந்து கொடுக்குது. அதை அப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மரங்கள் இருந்துச்சுன்னா எப்படி அந்த மரங்கள் வந்து பின்னாடி அவ்வளோ டிஸ்டன்ஸில் தெரியுது அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா 2-3 தடவை செஞ்சு பார்த்தோம்னா லேசாக ப்ரெஷ்ஷை அப்படியே ஓட்டும் போதே அந்த எஃபெக்ட் நமக்கு வந்துடும். சரியா? இப்போ நான் இந்த மரங்களுக்கு போயிடுறேன். நான் வந்து இங்கே டார்க்கை நான் கொண்டாந்துட்டேன்னா டார்க்கை கொண்டு வர்றதுக்கு நான் வந்து ரொம்பையும் டார்க் போக முடியாது இல்லையா, ரொம்ப டார்க்கும் போக முடியாது, லைட்டாகவும் வைக்க முடியாது. அதனால இப்போ நான் இதை வச்சுட்டு வரும்போதே எனக்கு வந்து நேரில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டக்குன்னு வந்து லெஃப்டில் இந்த இடத்துல வச்சதுக்கு எவ்வளோ டார்க் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்தேன். இப்போ அதோட கம்பேர் பண்ணி தான் நான் இதை வச்சாகணும். அப்போ அந்த அந்த டார்க்கை நான் இங்கே கொஞ்சம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறேன். இப்பயே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து டைம் வந்து இன்னும் ஒரு ½ கூட இல்லை. நம்ம இப்படி கொண்டாந்து மாட்டி விட்டீங்களேம்மா. இது எக்ஸாமினேஷனில் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு 1.5 மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் செட் பண்ணுறதுலேயே போயிடுது இல்லையா, கேமராவை செட் பண்ணுறதுல அதில் இதில் போயிடுது. இப்போ நான் வந்து இதுக்கு டார்க் கொண்டாடுறேன்னா இந்த இந்த டார்க் வந்து இங்கே இருக்க டார்க்கோட கம்மியாக இருக்கும், இங்கே வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சைஸும் என்னுடைய ஸ்ட்ரோக்ஸும் சிறுசாயிருது. கான்ட்ராஸ்ட்டும் ஜாஸ்தி விட மாட்டேன். அங்கே இருக்கிறதோட டார்க் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், லைட் வந்து கொஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு பிரைட்டாக இருக்காது.
இப்போ இந்த இடத்துலலாம் ஒயிட் தெரியுது இல்லையா, அதை நான் வந்து கையில் அப்படி தேய்ச்சி விட்டாலே அந்த ஒயிட்ஸ் போயிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயிட்ஸை வந்து தேய்ச்சி விட்டாலே அந்த ஒயிட்ஸ் போயிடும். நான் அதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இருக்காது எனக்கு. சரியா? இப்போ நான் அடுத்த மரத்துக்கு போகிறேன். அடுத்த மரத்துக்கு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குறேன். டார்க்கையே இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குறேன். என்ன சொல்கிறாரு? டார்க்கை லைட் ஆக்குறேன்னு கொஞ்சம் ப்ளூ ஆயிடுச்சு அது. இப்போ ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை ஒன்று எடுத்து, சின்ன ப்ரெஷ்ஷு ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், எடுத்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற மரங்களை வந்து போட்டுடுறேன். டார்க் பத்தலை. அது செஞ்சு பார்த்தா தான் அந்த டார்க் தெரியும். ஒரு ஒரு பிளைண்டு கெஸ் பண்ணிட்டு வைக்கலாம். வச்சுட்டு சரியாக வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாட்டியா அந்த டார்க் இப்போ வந்து ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. இந்த தஞ்சாவூர் கேரளா ஆட்களோட சேர்ந்து சேர்ந்து தென்னை மரமாக வரைஞ்சி பிடிச்சி போச்சு எனக்கு. நான் மதுரைக்காரன். எங்கள் ஊரில் வந்து நிறைய பனை மரம் தான் இருக்கும். தென்னை மரம் இருக்கும், தென்னை மரத்தோட பனை மரம் தான் ஜாஸ்தி இருக்கும். அதை லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தோன்னா பனை மரம் தான் ஜாஸ்தி தெரியும். இங்கே தென்னை மரம் தான் அழகு, பனை மரம் அழகு இல்லைன்ற லெவலுக்கு இவங்க பனை மரத்தை போட்டு வரைஞ்சி எனக்கு அப்படியே வெறுத்து போய் பனை மரத்தை வரைவோம் அப்படின்ட்டு ஒரு வெறியோடு வந்து வந்துட்டேன். எவ்வளவு தூரத்துக்கு இது லைட் ஆயிடுச்சு பாருங்க. நான் வச்சது எப்படி இருந்தது, இப்போ வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு லைட் ஆயிடுச்சுன்றது பாருங்க.
கொஞ்சம் போல் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதே கலர்ஸோட கொஞ்சம் போல் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே ப்ரெஷ்ஷை வச்சு போட்டுட்டு போயிட்டுருக்கேன். இந்த மரத்தை போட்டுருவோமா? இந்த மரத்தை போடுறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கிட்ட வந்துடும். ரொம்ப லைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடும். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரம் வந்து எல்லாம் ஒரே சைஸ் இருக்கும். அதாவது புதுசாக வச்ச மரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 25 மரம் புதுசாக வச்சுருந்தாங்கன்னா அந்த 25 மரமும் ஒரே மாதிரி இருக்கும். பழசாக வச்ச மரங்கள் வந்து ஒரு 50 மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 50 மரமும் ஒரே சைஸ் இருக்கும். பனைமரம் பக்கத்தில் இருக்கிற மரங்களே வந்து ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கேரக்டரை புரிஞ்சிட்டு வச்சாதான் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய தடவை நம்ம அதை பேசியிருக்கோம் இல்லையா? அதாவது பிரான்ச்சஸ் வந்து டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல தான் பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் தெரியும். லைட்டாக இருக்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய மரங்களாக செடிகளாக இருக்கிறது, ஐ மீன் இலைகளாக இருக்கிறதுனால அதில் வந்து ஜாஸ்தி வந்து தெரியாது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யறோம். அதான். கொஞ்சம் பதறவே ஆரம்பிச்சிட்டேங்க. அதாவது டைமில் முடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு.
ஸ்ட்ரோக்ஸ் தூரத்தில் போக போக ஆட்டோமேட்டிக்காக சிறுசாகிடுது பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே செய்யணும். தூரத்தில் போனால் சிறுசாகும். அப்போ வந்து என்ன செய்யலாம், இப்படி செஞ்சுட்டு ப்ரெஷ்ஷை வந்து இப்படி இப்படி அதை ஹார்ட் ஆக்கிறத வந்து ஹார்டாக வர்ற ஸ்ட்ரோக்ஸை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு போகலாம். அப்படியே செஞ்சுட்டு போகிறது தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து சிறுசாகிறதுக்கும் பெருசாகிறதுக்கும் வரக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்போ லைட்டு ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைட் ஒன்று வச்சிடுறேன். செடி வாங்கிட்டு வர்றாங்களா? வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? ஓஹோ, பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. நல்லா தானே. ஓ, gift மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ம், ஓகே. இது காயிற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். ஆ, காத்துக்கிட்டு இருந்தா தான் எனக்கு வந்து எப்படி காய்ஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். கொஞ்சம் டஃப்பாக தான் போச்சு இது. அதாவது டைம் வந்து இதுக்கு சிறுசா பேப்பர் எடுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஆச்சு. நம்மளோட யூஷுவல் டைமோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுருக்கலாமாம்மா? சௌந்தர்யா இருப்பாங்களா அவங்ககிட்ட? ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் கொஞ்ச நேரம். யார்ட்டையும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்களா? சரி சரி. இல்லை, இது என்னன்னா, நான் இவ்வளவு டீட்டெயில் போகணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கலை, பிளான் பண்ணலை. அது டீட்டெயில் வந்து தானாக இழுத்துக்கிட்டு போகுது. ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு கலர் வச்சுட்டு வரலாம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னா, ஆனால் அந்த வேல்யூ ஸ்கேல் தான் கலர் அப்படின்றத விட எவ்வளவு டார்க்காக இருக்குது எவ்வளவு லைட்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக இருக்கிறதுலாம் பக்கத்தில் இருக்குது, டார்க்காக இருக்கிறதுலாம் தூரத்தில் போய்கிட்டே இருக்குது. டீட்டெயில்லாம் பக்கத்தில் இருக்குது, டீட்டெயில் இல்லாமல் இருக்கிறது வந்து தூரத்தில் போய்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன டாட்ஸ் வைக்கிறேன் இங்கெல்லாம், பக்கத்தில் வந்து பெரிய பெரிய டாட்டாக வச்சேன்.
இப்போ அந்த கிரீன் பேப்பர் வந்து ஒரு ஒரு டோனாக வந்துருச்சு பாருங்க. கிரீன் பேப்பராக இல்லாமல் ஒயிட் பேப்பராக இருந்தால் அந்த இடத்துல கிரீன் வச்சுருக்கணும். அது காயிற வரைக்கும் உட்காந்துருக்கணும் நம்ம. காஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன கலராக வருதுன்றதை பார்க்கணும். இப்போ அதே கலரை கொஞ்சம் போல் தண்ணி மிக்ஸ் பண்ணி, இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் போல் தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டர் டோன் கொண்டு போயிடலாம். க்ரீனை விட்டுறேன், நடுவில் இருக்கக்கூடிய க்ரீன் பேப்பரை விட்டுறேன் ஓரளவுக்கு. அங்கே ஸ்ட்ரோக்ஸ் ஆகுது, அது கிட்டத்தட்ட அதே டோனாக இருந்தாலும் அது ஸ்ட்ரோக்கை நான் மாற்றி கொடுக்கறதுனால அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடுது. ஒரு பொட்டு தண்ணி கொஞ்சம் போல் ப்ளூ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த மரத்துக்கு போகிறேன். ரொம்ப குறைச்சலாக தான் ஹைலைட் வைக்கிறேன். சரி, எவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. வேறு வழியில் கையை வச்சு தான் தைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், விட்டுறலாமான்னு யோசித்தேன். அந்த மரத்தை போட்டதோட படத்தை முடிச்சிடலாம். சரியா? இப்போ அதை வந்து ஒரு டெக்ஸ்டர் ஒன்று வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும் அது. அப்போ எல்லோவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து நான் அந்த இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று வச்சிடுறேன். ஒரு சைடில் வந்து டார்க் கொடுக்குறேன். இதை கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் செய்கிறேன்னு அதை ஓரளவுக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா சில நேரங்களில் வந்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ காஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். ஆனால் காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு டைம் இருக்கா நமக்கு? எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வைங்க. சரி, நான் ஆக்சுவலாக இந்த 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 மரத்தை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரீட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. சரியா? இல்லை, அவ்வளவு கஷ்டத்துலேயும் அந்த லேசாக அதில் 2 கோடு போடணும்னு தோன்றது வந்து வேற வழியே இல்லை. அப்படி தான் வந்து மனுஷன் இருந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல அது ஒரு ஒரு இலையும் ஒரு ஃபேன் மாதிரி வரும் இல்லையா? அதை வச்சு தானே ஃபேன் செய்கிறாங்க. இங்கே தொங்கிட்டு இருக்கும் இலைகள். சில இலைகள் ரொம்ப பெருசாகவே தொங்கிட்டு இருக்கும்.
இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஷைனிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷைன் ஆகுது. லைட் வைக்கல, நான் டார்க் தான் வைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தெரியுது இல்லையா? பரவாயில்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஷேடோ வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு ஐடியா. அதுக்காக இங்கே கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். கொஞ்சம், அதாவது இந்த மரம் வந்து ஆக்சுவலாக இன்னும் லைட்டாக இருந்திருக்கணும். ஆக்கிடுறது லைட், அவ்வளோதானே. அதை ஒட்டி கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஷேடோ விடும். அதனால அந்த மேலே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த டார்க்காக விட்டுரும். சரியா? இப்போ ப்ரெஷ்ஷை கழுவிட்டு கிரிம்சனையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஓட்டுக்கு கொஞ்சம் பிரைட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும். சரியா? அது 2 பறவை போடலைன்னா இன்னும் நான் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இவ்வளவு தான் செய்ய முடிந்தது. சரியா?
அஹ், அஹ், ஓரளவுக்காச்சும் டெக்னிக் புரிய முடிஞ்சதா? இன்னைக்கு 26. 26ஆம் தேதி இவ்வளோதான் ஏன் செய்ய முடியும் ஆயிரே? ஆமாம். ஆ சரி, அது ஓரளவுக்காச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. என்னன்னா நான் தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ 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 வெரி மச். ஓகேம்மா. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஈவினிங். தேங்க்யூ விக்னேஷ். வந்து சேட்டியாப்பா நீ? ஆப்பா. ஆமாம், மேட்டு தான் போஸ்டர் கலர் மாதிரி மேட்டு தான் வரும். இல்லைப்பா, வார்னிஷ் போட வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். என்னன்னா, வார்னிஷ் போட்டானா இதோடைய பியூட்டி போயிடுது. இதோடைய பியூட்டி மேட்டாக இருக்கிறப்ப தான் இருக்குது. அதனால் வார்னிஷ் போட வேணான்னு தான் நான் சொல்லுவேன். இப்படியே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 3/4 முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, 3/4 இல்லை, 3/4 கொஞ்சம் கூட முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து நான் செய்வேன். இப்போ இதில் செய்ய போகிறது கிடையாது. ஜென்ரலாக நான் செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் செய்வேன். அப்படி செய்யும்போது ஆஹ், அந்த ஒரு லேசாக ஒரு ஸ்லீப்பி ஃபீலிங் இருக்கு இல்லையா, லேசாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி, அந்த டல்னஸ் வந்து போயிடும். இப்போ டல்னஸ் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பெயிண்டிங் வந்து இன்னும் காஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரைட்னஸ் ஒன்று வரும். அந்த பிரைட்னஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயிண்டிங்கோடைய பியூட்டியை கொடுக்கும். அதனால் வார்னிஷ் கொடுக்க வேண்டாம். வார்னிஷ் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வார்னிஷ் கொடுக்க வேண்டாம். சரியா? ஓகே தென். தேங்க்யூ. சௌந்தர்யா, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சவுண்ட். தே தேங்க்யூ வெரி மச். ஆமாம். கட்டாயம்மா, கட்டாயம் நான் சொல்கிறேன்.